ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. இன்னைக்கு என்ன பண்ணா அல் ஃபிஅலுல் மாலி அல் மஅரூஃபு முஸ்பத்து, அதாவது செயல் நடந்த செய்தவர் அறியப்பட்ட சென்ற காலம். சரிங்களா? சென்ற கால சென்ற கால செயல் நடந்த ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? அதான் போட்டிருக்காங்க, கடந்த காலத்தில் நடந்த செயல்வினை. இப்போ என்னது? ஃபஅல. சரிங்களா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா சர்ஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலத்தா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்து ஃபஅல்னா. சரிங்களா? இங்கிட்ட இருக்குது ஃபஅல்து ஃபால்னா. இதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அதே தான் திரும்ப ரிப்பீட்டாக வரும். அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் அது இருமையாக பன்மையான்னு மட்டும்தான் மாறும். சரிங்களா? இப்போ வந்து ஃபஅல அப்படின்னா என்னென்னா, அவன் ஒரு ஆண் வந்து செஞ்சான். அது யார் நமக்கு தெரியாது, மறைமுகமாக இருக்குது. ஓகே, அவன் ஒரு ஆண் செஞ்சான். இப்போ இந்த ஃபஅலையில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? சிஅத்துல் வாஹிது லில் முதக்கரில் ஆயிபி மினல் மாலி அல் மஅரூஃபில் முஸ்பதி வல்லமீரு ஃபீஹா ஹுவ. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இதோடைய சீஹா என்னது? மறைமுகமாக இருக்கக்கூடிய ஆண்பால் ஒருமை. சரிங்களா? என்னது அது? செயல் நடந்த. முஸ்பத்துனா என்னது? இப்படி அதாவது ரிவல்ஸ்லேருந்து வரணும் மீனிங் அரபிக்கில். செயல் நடந்த, மஅரூஃப்னா செய்தவர் அறியப்பட்ட, கடந்த காலத்துலேருந்து என்னது? மறைமுகமாக. ஆயிப்னா என்னது? படற்கை. சரிங்களா? மறைமுகமாக இருக்கக்கூடிய ஆண்பாலுக்குரிய ஒருமை சீகா. இது என்னது? ஆண்பாலை குறிக்கக்கூடிய ஒருமை சீகா. சரிங்களா? ஃபீஹா அதிலே ஹுவ, சாரி ஒல் லமீரு ஃபீஹா ஹுவ. இதில் உள்ள லமீர் என்ன அப்படின்னு சொன்னால் ஹுவ. அது வந்து என்னது? இதோடைய லமீராக இருக்குது. சரிங்களா? இதை வந்து அப்படியே இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் பாஸ்ட் ஆக்டிவ் பாசிட்டிவ் வேர்ப் தேர்ட் பர்சன் மேஸ்குலின் சிங்குலர். இதோடைய ப்ரொனவுன் என்ன அப்படின்னு சொன்னால் ஹுவ. ஓகேவா? அதாவது இதோடைய ப்ரொனவுன் என்ன? ஹி. விளங்குதா? இப்போ அடுத்து ஃபஅலா. இது என்னது? ஆண்பாலை குறிக்கக்கூடிய இருமை. ஓகேவா? அவர்கள் இரு ஆண்கள் செய்தார்கள். அதே தான், அதே ஹரக்கத்தான் வரும். சரிங்களா? மீனிங் மட்டும் என்னது? வல்லமீரு ஃபீஹா ஹுமா. இங்கே ஹுவ, இங்கே வந்து என்னது? ஹுமா மாறும். சரியா? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹுவ ஹுமா ஹும் அந்த இது பார்த்தோம்ல, அது உள்ளாக்க அது லமீர் என்னது இருக்குது? இது ஹுமா. ஓகேவா? அடுத்தது ஃபஅலு அப்படின்னா என்ன? அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். சரிங்களா? அதே சீகா தான். அதாவது இது ஒருமைன்னு வரும், இது இருமை தஸ்னியா, இது ஜமா பன்மைன்னு வரும். சரிங்களா? மற்ற எல்லாமே ஹரக்கத் சேம் ஹரக்கத் தான். வல்லமீரு ஃபீஹா இது என்னது? ஹும். ஓகேவா? அடுத்து ஃபஅலத், அவள் ஒரு பெண் செய்தாள். ஃபஅலதா, அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள். ஃபஅல்ன, அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். ஃபஅல்த, நீ ஒரு ஆண் செய்தாய். ஃபஅல்துமா, நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள். ஃபஅல்தும், நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். ஃபஅல்தி, நீ ஒரு பெண் செய்தால். ஃபஅல்துமா, நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள். ஃபஅல்துன்ன, நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். ஃபஅல்து, நான் செய்தேன். ஃபஅல்னா, நாங்கள் செய்தோம். சரிங்களா? இதே அடிப்படையில் தான் நம்ம ஃபஅல் வந்து மாறும் போது, அதாவது வெர்பு மாறும் போது நமக்கு வந்து அதோட மீனிங் வரும். இப்போ நசரன்னு கொடுத்துருக்காங்க, உதவி செய்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்னது? நசர அப்படின்னு நம்ம இங்கே எழுதணும்னா என்னது? அவன் ஒரு ஆண் உதவி செய்தான். மீனிங் இப்படி வரும். நசர நசரா, அவர்கள் இரு ஆண்கள் உதவி செய்தார்கள். நசரு, அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்தார்கள். இந்த மாதிரியே இதே ஸ்ட்ரக்சர், அதாவது இதான் பேசிக்கு அமைப்பு. இதிலே தான் என்னது?
நம்ம எந்த வெர்பு அதாவது எந்த ஃபேல் கொடுத்தாலும் இந்த 3 லெட்டரில் எந்த ஃபேல் கொடுத்தாலும் நம்ம இதே அடிப்படையில் தான் எழுதணும். எப்படி நசர நசரா நசரு, நசரத் நசரத்தா நசர்ன, நசர்த்த நசர்த்துமா நசர்த்தும், நசர்த்தி நசர்த்துமா நசத்துன்ன, நசர்த்து நசர்னா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அக்கலை அதாவது சாப்பிட்டான்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி தான் எழுதணும் இதே அமைப்பில். அக்கலை அக்கல அக்கலா அக்கலு அக்கலத் அக்கல்த அக்கல்ன அக்கல்த அக்கல்துமா அக்கல்தும் அக்கல்தி அக்கல்துமா அக்கல்துன்ன அக்கல்து அக்கல்ன. விளங்குதா? இது இதோடைய அமைப்பு தான், ஸ்ட்ரக்சரு. இதன் அடிப்படையில் இப்போ 3 எழுத்து கொடுக்குற எந்த ஃபேல் கொடுத்தாலும் நம்ம இதன் அடிப்படையிலே தான் ஹரக்கத் போட்டு எழுதணும். சரியா? இதோடைய சீகா என்ன மாறும்? இது ஒருமையாக இருந்தால் ஒருமைன்னு மாறும், இது இருமைனா தஸ்னியா, இது என்னது பன்மைனா ஜமான்னு மாறும். அடுத்தது என்ன, பெண்பாலுக்குரிய மறைமுகமாக இருக்கக்கூடிய பெண்பால் ஒருமை. அப்போ எப்படி வரும்? சியாத்துல் வாஹிதுல் இல் முஅன்னஸில் ஆயிபி மினல் மாலில் அல் மஅரூஃபில் முஸ்பத்தி வலமீரு ஃபீஹா ஹிய. விளங்குதா? நீங்கள் இதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால், இதை எழுதிட்டு ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான் போட்டு கீழே இந்த சீகாவை எழுதி அப்படியே இதுக்குள்ள மீனிங்கே எழுதணும். சரிங்களா? இப்படியே நீங்கள் எழுத தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும், மனப்பாடம் ஆகும். முதல்ல இதை நீங்கள் மெமரி பண்ணணும். ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபால்தா ஃபால்ன ஃபால்த ஃபால்த்துமா ஃபால்த்தும் ஃபால்த்தி ஃபால்த்துமா ஃபால்த்துன்ன ஃபால்த்து ஃபால்னா. இல்லைங்கதா? இப்போ கீழே இது சர்ஃபு செய்ய கொடுத்துருக்காங்க. அதை நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதான் நசர அக்கலை கொடுத்துருக்காங்க. இதே மெத்தடில் நீங்கள் இதை எழுதி மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? சரளமாக இது சொல்ல ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். முபல்லிஹா கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.